முக்கியமாக கிறிஸ்தவர்களின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பழக்கம், கூத்தாடிகளின் பிடியில் கிறிஸ்தவர்கள். இந்த தலைப்பை கேட்டவுடனே பலருக்கு கோபம் வரலாம். கூத்தாடிகள் என்று பைபிளில் இருக்கிறதா? பார்க்கலாம். கூத்தாடிகள் என்று பைபிளில் இருக்கிறதா? யாரை குறிப்பிடுகிறார் கூத்தாடிகள் என்று? கிறிஸ்தவ போதகர்களையா? யாரை பைபிள் கூத்தாடிகள் என்று? ஒரு காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, தாவீதாகட்டும், மோசேயின் அக்காவாகிய மிரியாமாகட்டும், இப்படிப்பட்ட சிலர் பெண்கள் நடனமாடினார்கள். நடனம் வேறு, நடனத்திற்கு மிஞ்சிய குத்தாட்டம் வேறு. இது இன்றைக்கு பக்தியின் போர்வையில் நடப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். முதலில் சபை என்றால் அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன நடக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறாரோ பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் சபையாக கூடி வருகின்ற அனைவரும் கற்றுக்கொள்ளுவதற்காக, கற்றுக்கொண்டு எல்லாரும் தேறுகிறதற்கும், கற்றுக்கொண்ட பாடத்திலே தேர்ச்சி அடைய வேண்டும். தேர்ச்சி அடைதல் என்றால் பாஸ் ஆகணும். தேர்ச்சி அடைய வேண்டும். அவன் தேர்ச்சி அடைந்தானா என்று தெரிய வேண்டுமென்றால் தேர்வுகள் நடக்க வேண்டும். எல்லாரும் கற்றுக்கொள்ளுவதற்கும், எல்லாரும் தேர்ச்சி அடைவதற்கும் தான் இங்கே நாம் வர வேண்டும். சபையாக கூடி வரவேண்டியது பைபிளை கற்றுக்கொள்ளுவதற்காக, தேவனை குறித்து கற்றுக்கொள்ளுவதற்காக, இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து கற்றுக்கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்வதற்காக, தேவ தூதர்களை குறித்து கற்றுக்கொள்வதற்காக, இந்த இயற்கையை எப்படி படைத்தாரோ என்று கற்றுக்கொள்வதற்காக, மனிதன் ஏன் பிறந்தானோ என்று கற்றுக்கொள்வதற்காக, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடங்களை கற்றுக்கொண்டு அவைகளிலே தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நாம் சபையாக கூடி வர வேண்டுமாம். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே அன்றைக்கும் நடந்தது இப்படிப்பட்ட கூத்து, இன்றைக்கும் நடக்கிறது இப்படிப்பட்ட கூத்து. அப்படியே 33ஆம் வசனம் படிங்க. தேவன் சபையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தேவனை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே அமைதி இருக்க வேண்டும். ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளி அறையிலே கற்பிப்பார்கள் ஆசிரியர்கள். கற்றுக்கொள்ளும் போது அந்த வகுப்பறை அமைதியாக இருக்க வேண்டும். பேசுகின்ற ஆசிரியர் மட்டுமே பேசுவார், கற்பிக்கின்ற அந்த ஆசிரியர் மட்டுமே பேசுவார். மற்ற மாணவர்கள் அனைவரும், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். இது கற்றுக்கொள்ளக்கூடிய முறை. ஆனால் அங்கே என்ன இருக்கிறதாம்? கலகம் இருக்கிறதாம். ஒரே கூச்சல், குழப்பம், கதறல். அப்படி இருக்கக்கூடாது. சபை என்றால் அனைவரும் அமர்ந்திருந்து படிப்பா. தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல. அமைதி, சமாதானம், அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால்தான் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். அமைதியாக இருந்தால்தான் அவர்கள் பைபிளை கேட்க முடியும். எந்த சபையிலே அமைதி இருக்கிறது? எந்த சபையிலே போதனைகள் நடக்கிறது? 34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் ஆகட்டும்,
மற்றவர்கள் அனைவரும் கூட பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்தால் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்று கவனமாக கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கு சபைகள் எல்லாம் மாறிவிட்டதே, கலகமாக மாறிவிட்டு, ஒரே கூச்சலாக மாறிவிட்டது. அந்த கலேபரங்களை பார்க்கும்போது ஒரு நிம்மதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. என்ன இருக்கிறது என்றால் ஒரே கதறல், குத்தாட்டம், கொண்டாட்டம். இது அல்ல முறை. இன்றைக்கு ஒரு பல வருடங்களாக ஒரு வியப்பான விஷயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. நாம் இதற்கு முன்பு இதை குறித்து நாம் பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த அந்நிய பாஷை சபையாக அனைவரும் கூடி வந்து தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல என்று சொல்லும்போது இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வந்து கலகத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் என்ன? உண்மையிலேயே அந்நிய பாஷை தான். அது அந்நிய பாஷை என்றால் என்ன? இதை குறித்து பைபிளில் என்ன விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக அந்நிய பாஷை என்று ஒன்று வந்தது என்று ஆரம்பத்திற்கு பழைய ஏற்பாட்டிற்கு நாம் போய் பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த குத்தாட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆகையால் அதை விளக்கமாக நாம் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும். பரியாச உதடுகள் என்றால் என்ன? அந்நிய பாஷைகள் என்றால் என்ன? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார்கள். அன்றைக்கு கடைசி காலத்திலே பேசுவார் தேவன். பரியாச உதடுகள் என்றால் அந்நிய பாஷை என்றால் பார்க்கலாம். நாம் படித்த அதே பகுதி இந்த ஏசாயா புத்தகத்திற்கு திரும்ப வரலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பொறுமையாக பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம், முதலாம் நிருபம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக, உங்களுக்கு பைபிளிலே எழுதப்பட்டிருக்கின்ற ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக அல்லது எனக்கு தேவன் சொன்ன ரகசியங்களை சொல்லுவதற்காக படிப்பா. ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக, ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காக, பைபிள் அறிவை உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் உங்களுக்கு அறிவை சொல்லாமல், பைபிளில் இருக்கக்கூடிய போதனைகளை சொல்லாமல், தேவனுடைய ரகசியங்களை சொல்லாமல், நான் அந்நிய பாஷைகளில். அந்நிய பாஷைகள் என்றால் என்ன? அந்த இவங்க பேசுகிற பற்றி ஊர பாஷை பாருலப்பா, கரபா, அது அந்நிய பாஷை. பத்தாம் வசனம். உலகத்திலே இருக்கக்கூடிய பாஷைகள் அநேகம். என்னுடைய தாய்மொழி ஒன்று இருக்கும், அது என்னுடைய மொழி. எனக்கு அந்நிய பாஷை என்றால் என்னுடைய தாய்மொழி அல்லாத மொழிகள் அனைத்தும் கூட எனக்கு அந்நிய பாஷை. அல்லது நான் அறிந்த பாஷை ஒன்று இருக்கும், எனக்கு 1-2 மொழிகள் தெரியும். நான் அறியாத மொழிகள் அநேகம் உண்டு, அவை அனைத்தும் எனக்கு அந்நிய மொழி.
உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. பாஷை என்றால் அர்த்தம் இருக்க வேண்டும். அவை எந்த பாஷையும் கூட அர்த்தமற்றதல்ல. அது எந்த பாஷை? உலகத்தில் இருக்கக்கூடிய பாஷை. உலகத்தில் என்னென்ன பாஷைகள் இருக்கிறது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாஷைகள். நம்முடைய இந்தியாவிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாஷைகள் இருக்கிறது. எந்த பாஷையும் எந்த மொழியும் அர்த்தமற்றதல்ல. ஒன்பதாம் வசனம், அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை, கண்ட பேச்சை அல்ல, தெளிவாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் எவன் பேசினாலும் அந்நிய பாஷைன்னா அது தெளிவான பேச்சா? அந்நிய பாஷை என்று எந்த பாஷையாக இருந்தாலும் உலகத்தில் இவங்க பேசக்கூடிய பாஷை உலகத்தில் எங்கேயாவது இருக்கு? எந்த நாட்டிலே பேசுகிறார்கள்? எந்த மக்கள் பேசக்கூடிய பாஷை? இந்தியர்களா அல்லது அமெரிக்கர்களா அல்லது கனடியர்களா? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பேசுகின்ற பாஷை இவர்கள் பேசுகின்ற பாஷை, இவர்கள் சொல்லுகின்ற பாஷை. பவுல் சொல்லுகிறார், உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டு. அந்த பாஷைகள் எதுவும் கூட அர்த்தமற்றதல்ல. எல்லா பாஷைக்கும் அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தமுள்ள அந்த பாஷைகளை நீங்கள் தெளிவாக பேச வேண்டும். நீ அறியாத பாஷைகள் எத்தனையோ உண்டு. அது உனக்கு அந்நிய பாஷை. அர்த்தமற்ற வாய்க்கு வந்து வளர்கின்ற பாஷை அந்நிய பாஷை அல்ல. ஏழாம் வசனம், அப்படியே புல்லாங்குழல், எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க, எடுத்துக்காட்டு. அப்படியே புல்லாங்குழல், ஃப்ளூட். ஒரு பாடலை நாம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த பாடலுக்கு பின்னணி இசை இல்லை, எத்தனையோ இசை கருவிகள் இருக்கும். ஒரு வயலினில் எத்தனையோ விதமான வயலின் நிறைய இருக்குது. அதுலேயே தபலா இருக்குது, அப்புறம் ஃப்ளூட் இருக்குது. எத்தனை இசை கருவிகள் இசைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு இசை கருவிக்கும் ஏற்ற அந்த இசை அந்த சத்தம் இருக்கும். தபலாவுக்கு ஒரு சத்தம், ஃப்ளூட்டுக்கு ஒரு சத்தம். ஃப்ளூட்லேயே பல சைஸில் ஃப்ளூட் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளூட்டும் ஒவ்வொரு சத்தத்தை கொடுக்கும். எதுவுமே அர்த்தமற்றதல்ல. ஆனால் அந்நிய பாஷை என்று இவர்கள் பேசுகின்ற இந்த பாஷை ஏதாவது அர்த்தமுள்ள பாஷையா? தெளிவான பாஷையா? உளறல் பாஷையா? அது பாஷையே கிடையாது. முதல்ல உளறல். தெளிவாக பேச வேண்டும். நீ பேசுகின்றது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும். சொல்ற பாருங்க பவுல், எத்தனை வருஷம்? 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவை உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல், போதனையை சொல்லாமல் உங்களுக்கு அந்நிய பாஷைகளில் பேசினால் என்ன உங்களுக்கு லாபம், பிரயோஜனம்? அந்நிய பாஷைகளில் நான் அறியாத, எனக்கு ஒரு சில பாஷைகள் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத பாஷைகள் அநேகம் உண்டு. அந்த பாஷைகளெல்லாம் நாம் பேசினால் அதனாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்றால், அந்நிய பாஷைகளில் பேசினால் ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன அந்த பிரயோஜனம்? அந்நிய பாஷையின் பிரயோஜனம் என்ன? யாருக்காக கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை? எதனால் கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை? 21. மறுபாஷைக்காரராலும் என்ன அந்த மறு உதடு? ஏசாயா நாம் படித்தோம் பார்த்தீங்களா? ஏசாயா 28, 11, 12. அதுதான் இங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும். மறு உதடு, ஓகே, இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இயேசுவை நம்பாத, இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு அடையாளமாக தான் இந்த அந்நிய பாஷை என்ற வரம் தேவன் கொடுப்பேன் என்று சொன்னார் ஏசாயா புத்தகத்திலே. 22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள்
உலகத்தில் இருக்கக்கூடிய பாஷைகள், மறுபாஷைக்காரருடைய பாஷைகள். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகள் மாறுவதற்காக அந்நிய பாஷைகள் என்ற வரத்தை தேவன் கொடுத்தார். கிறிஸ்துவை நம்பாத ஒருவன் நம் சபைக்கு வந்தால் நாம் அந்நிய பாஷையிலே வேறு உலகமே அறியாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஷை தான், உலகமே அறியாத பாஷை அல்ல. இவன் நம்முடைய தமிழன் ஆயிற்று, இவனுக்கு எப்படி ஹீப்ரு தெரியும், இவனுக்கு எப்படி ஹிந்தி தெரியும்? நம்பாளாச்சு அவன். நம் மத்தியிலே பிறந்து வளர்ந்தவன் இவனுக்கு இந்தந்த பாஷைகள் மட்டுமே தெரியும். ஆனால் இவன் திடீரென்று வேற்று மொழி பாஷையில் பேசுகிறானே, வேற்று மொழியில் பேசுகிறானே, எப்படி அது என்று அவன் வியந்து போய் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஓ, இவர்கள் சொல்லுவது சரிதான், ஒரு அற்புதம் நடக்கிறது என்று அவிசுவாசிகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள். யார்? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை. அதுவும் எப்படி தெரியும்? ஒரு பாஷை பேச வேண்டும் என்றால், ஒரு மொழி தெளிவாக பேச வேண்டும் என்றால் அது நன்கு அவன் சிறு வயது முதற்கொண்டு அந்த பாஷையை நன்கு கற்றிருக்க வேண்டும். எந்த பாஷையாக இருந்தாலும். நல்லா படித்தவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, தெளிவாக பேசுவாங்க. படிக்காதவங்க இங்கிலீஷ் பேசினா அது டங்கிலீஷு. பார்த்து நம்மளங்க பாரு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் என்றால் ஒரு மொழியை நாம் கற்க வேண்டும் என்றால் சிறு வயது முதற்கொண்டு அந்த மொழியிலே அந்த எழுத்துக்களையும் அந்த பேச்சையும் நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக கற்றுக்கொண்டால்தான், முறையாக படித்தால்தான் அவனால் பேச முடியும் அந்த மொழியை ஒழுங்காக, தவறில்லாமல். படிப்பறிவு இல்லாதவன் சரியாக பேச முடியாது அந்த மொழியை. தவறுகள் ஏற்படும், பிழை ஏற்படும். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4 அதிகாரம் 13 வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் இவர்கள் என்றும், படிப்பறிவில்லாதவர்களாகிய இவர்கள் எப்படி இத்தனை தெளிவாக பேசுகிறார்கள்? படிப்பறிவில்லாதவர்கள் ஒரு மொழியை பேச வேண்டுமென்றால் அவர்கள் பேசினால் நாம் பரியாசம் பண்ணுவோம். அது பரியாச உதடுகள், பரியாசத்திற்கு ஆளான உதடுகள் அவை. அது அந்த ஒரு மொழியை மட்டுமே பேசக்கூடிய உதடுகள் மறுமொழியை பேசுகிறது. ஒரு மொழியை மட்டுமே பேசக்கூடிய உதடுகள் அவன் அறியாத வேறொரு மொழியை பேசக்கூடிய உதடுகளாக மாறியது. அவன் கற்றுக்கொள்ளாத ஒரு மொழியை பேசினால் மற்றவர்கள் அந்த மொழியை கேட்டு பரியாசம் பண்ணுவார்கள். இப்போ வாங்க ஏசாயா புத்தகம் 28:11. ஏசாயா புத்தகம் 28 அதிகாரம் 11-12. பரியாச உதடுகளினாலும் என்றால் கல்வி அறிவில்லாதவர்களாகிய அவர்களை கொண்டு நான் அந்நிய பாஷைகளை பேச வைப்பேன். பேசினார்கள் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள். படிப்பறிவே இல்லாதவர்களாகிய அவர்கள் அநேக மொழிகளிலே பேசும்போது வியந்து போனார்கள், எப்படி இவர்கள் இப்படியாக பேசுகிறார்கள் என்று. மறுபாஷைகளிலே பேசுகிறார்கள். இவர்களுக்கு ஒழுங்காக இந்த மொழியே தெரியாது. அப்படி இருக்கும்போது அநேக மொழிகளில் எப்படி பேச இத்தனை தைரியமாக தெளிவாக பேசுகிறார்களே இவர்கள். இதுதான் அந்நிய பாஷை என்றால். ஆனால் இன்றைக்கு நிலைமையே வேறு. அந்நிய பாஷை என்றால் ஏதோ ஊர பாஷை, தெளிவே இல்லாத, அர்த்தமே இல்லாத பேச்சு. அந்நிய பாஷைகள் பேசினால் கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இவர்கள் பல பாஷைகளை பேசக்கூடிய நபர்களாக எப்படி முடிகிறது இவர்களா என்று நம்மிடத்தில் நம்பி அமர வேண்டும். அந்நியர்கள் அதை கேட்டு வியந்து பார்க்க வேண்டும். நீ பேசுவது உளறலாக இருந்தால் அவன் நம்ப மாட்டான். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம்
23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது படிப்பில்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை என்றால் உங்களுடைய பேச்சை கேட்கிறவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் பிடித்தவர்களைப் போல பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடாது என்றால் நீ தெளிவாக பேச வேண்டும். நீ எந்த மொழி பேசினாலும் தெளிவாக பேச வேண்டும். அந்நிய பாஷை என்னன்னு எல்லாம் மாறிவிட்டது பாருங்க. ஏமாற்றக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள். கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய, கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூச்சல் நிறைந்த கூட்டங்களாக மாறிவிட்டது இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இங்க வருது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவை என்னவென்றால் அநேகம் சொல்லுகிறார். அவைகளிலே ஒன்றுதான் இப்பொழுது நம்முடைய பாடத்தின் தலைப்பு வருது பாருங்க. படிப்பா. நான் படிக்கிறேன்ப்பா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கடைசியா களியாட்டுகள். களியாட்டுகள் என்றால் என்ன? அந்த களியாட்டம் நடனம் கிடையாது. நடனத்தை குறிப்பிடவில்லை. களியாட்டு தன்னிலை மறந்து குதிப்பதும் ஆடுவதும் குத்தாட்டம் போடுவதும் இதுதான் களியாட்டு. தன்னிலை மறந்து ஆடக்கூடியதான் களியாட்டு. கூத்தாடிகள் போடக்கூடியதே களியாட்டு. தன்னிலை மறந்து தன்னையே மறந்து ஆடக்கூடியதான் களியாட்டு. கிறிஸ்தவ சபைகளிலே பப்பிலே எப்படி டிஸ்கோ அந்த லைட்டெல்லாம் அணைச்சி ஆன் பண்ணி டிஸ்கோ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படிப்பட்ட வெளிச்சத்திலே இன்றைக்கு கூட்டங்களை நடத்தி, கிறிஸ்தவ கூட்டங்கள் நடத்தி அங்கே பயங்கரமான குத்தாட்டம், ஒரே குதிப்பதும் கத்துவதும், அதற்கு பெயர் தான் ஐயா களியாட்டம். இப்படிப்பட்ட ஆட்டங்களை இயேசு கிறிஸ்துவிலிருந்து, அப்போஸ்தலர்களிலிருந்து முதல் நூற்றாண்டிலே எந்த ஒரு அப்போஸ்தலராவது இப்படிப்பட்ட குத்தாட்டங்களை, களியாட்டங்களை போட்டிருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை. நம்ம டைட்டில் அது கூத்தாடிகளின் பிடியில் கிறிஸ்தவர்கள். கூத்தாடிகளா இவர்கள்? இல்லையா சொல்லுங்க. குத்தாட்டம் போடக்கூடியவர்களா? இல்லையா இவர்கள்? களியாட்டம் போடக்கூடியவர்களா இவர்கள்? இல்லையா? களியாட்டம் போடக்கூடாது என்று நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கும்போது நீ போதனை செய், நல்ல போதனை செய். அன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. அன்றைக்கு அந்நிய பாஷை, பல பாஷைகளிலே பேசக்கூடிய வரங்கள் இருந்தது பல பாஷைகளிலே. அந்த எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பாஷைகள், மனுஷர்கள் பேசக்கூடிய பாஷைகள், ஏதோ ஒரு பகுதியிலே ஏதோ ஒரு ஜனங்கள் பேசக்கூடிய பாஷையாக அன்றைக்கு அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு இவர்கள் பேசக்கூடிய பாஷை உலகத்தில் எந்த ஜனத்தார் பேசக்கூடிய பாஷையாக இருக்கிறது? அவங்களுக்கே புரியாது. தெளிவாக பேச வேண்டும் ஒரு மொழியை. கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 14ஆம் அதிகாரம். நீ 4 வார்த்தைகளை பேசினாலும் தெளிவாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம்
என்னப்பா ஓகே 19. அப்படி இருந்தும் ம் நான் சபையிலே அந்நிய பாஷையில் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறது. அந்நிய பாஷை ஊரா பாஷைகளால் உளறல் அல்ல, அது அதற்கு பெயர் உளறல். தன்னையே மறந்து உளறுகின்ற உளறல் அது. நான் எந்த அந்நிய பாஷையிலே 10,000 10,000 வார்த்தைகளை நாம் பேசினாலும் மற்றவர்களை உணர்த்தும்படி அடே தெளிவான மனிதர்களை உணர்த்தக்கூடிய தெளிவான மற்றவர்களுக்கு புரியக்கூடிய மற்றவர்களை உணர்த்தும்படி நான் என் கருத்துள்ள 5 வார்த்தைகளை பேசினால் எனக்கு அதிக அதுதான் நல்லது. ஒரு 5 வார்த்தை தெளிவாக ஜனங்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே நீ பேசினால் அது அர்த்தமுள்ளது. ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஊலலா அப்படின்னு. இன்னைக்கு வரக்கூடிய பாட்டுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. அவர்கள் இசைக்கூடிய அந்த இசைக்காவது கேட்டால் கூட கொஞ்சம் இனிமையாக இருக்கும். இவங்க உளரக்கூடிய அந்த உளறலுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இவர்களால் சொல்ல முடியுமா அர்த்தத்தை? இங்கே சொல்கிறார் பவுல், நீ அந்நிய பாஷையிலே ஒரு வேளை யாராவது பேசினால் 2 பேர் அல்லது 3 பேர் மட்டில் இருக்க வேண்டும். 27ஆம் வசனத்தில் சொல்லுவார், யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில், மிஞ்சினால் 3 பேர் தான் பேசணும். அதுவும் ஒவ்வொருவராய் பேச வேண்டும். அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஒருவன் பேச வேண்டும், பேசுகின்றவனுக்கு ஒருவன் மொழி பெயர்க்க வேண்டும். டிரான்ஸ்லேட்டர் இருக்கணும். இவன் பேசி முடித்த பிறகு மற்றவன் பேச வேண்டும், அவனுக்கும் டிரான்ஸ்லேட்டர் இருக்கணும். அப்படியாக மொழிபெயர்ப்பாளர் இல்லாவிட்டால் சபையிலே பொத்திக்கொண்டு அமர வேண்டும், பேசாமல் இருக்க வேண்டும். ஆனால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எந்த விளக்கத்திற்கும் இவர்கள் வெளியிலே சபைகளிலே கிறிஸ்தவர்கள் செய்கின்ற அந்த அடாவடித்தனத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஏதாவது பொருத்தனை இருக்கா 2 பேர் பைபிளுக்கும் அவர்களுக்கும்? ஒருவராக பேச வேண்டும், ஒருவர் பேச வேண்டும். அதற்கு பேசுகின்ற அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கணும். அந்த மொழிபெயர்ப்பாளர் இல்லாவிட்டால் வாயை பொத்தி கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். நீ கற்றுக்கோ, பேசக்கூடிய யாராவது பேசினா நீ வந்து கற்றுக்கோ. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட கூத்தாடிகளின் பிடியிலே இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் சிக்கி தவிக்கிறது. அவர்கள் கொஞ்சம் பைபிளை படிக்கிறாங்களா இல்லையான்னு உண்மையில புரிய மாட்டேங்குது. படித்தா கூட புரியாதுங்க பைபிள். நம்ம படித்தோம் பார்த்தீங்களா ஏசாயா புத்தகத்தை 28ஆம் அதிகாரத்தில், அதே தான் அந்நிய பாஷை இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா அப்படின்ற அன்னைக்கே சொல்லிட்டார் அவர். நீ பைபிளை படித்தா கூட உனக்கு புரியாதுடா, எவ்வளவாக விளக்கத்தை சொன்னாலும் உனக்கு கொஞ்சமும் கூட புரியாதுடா. அப்படிதானடா பைபிளே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் படித்தது தான் 28ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 11ஆம் வசனத்திலிருந்து. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். 12ஆம் வசனம் கடைசி பகுதி. சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அன்றைக்கு எத்தனையோ அற்புதங்களை நடந்தாலும் எத்தனையோ அந்நிய பாஷைகளிலே பேசினாலும் கூட அவர்கள் மாறவில்லை. இன்றைக்கு இருந்த யூத ஜனங்கள் கேட்கவில்லை, கேட்க மாட்டோம் என்றார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு சிக்குண்டு பிடிபடும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு புரிய விளங்காத விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்னிட்டு விழும்படிக்கு, ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு புரியாது, படித்தாலும் கூட புரியாது. ஏன்? நீ சுயநலமாக படிக்கிறாய் வேதத்தை.
தேவனுடைய ஆலோசனையிலிருந்து படிப்பதில்லை. ஏதோ ஆசீர்வாதத்துக்காகவோ, ஏதோ குத்தாட்டம் போடுவதற்காகவோ, ஏதோ சந்தோஷத்திற்காகவோ. வாரம் முழுவதும் ஏதோ ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், அங்கே சர்ச்சுக்கு வந்து கொஞ்சோண்டு குதிச்சா எங்களை மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படி நினச்சி வரக்கூடியவர்களும் உண்டு. அதனால தான் சர்ச்சுக்கு வந்து குதிப்பாங்க, ஓ ஒன்று. அப்போ நான் சர்ச்சு முடிஞ்சு போகும்போது பாடி நிம்மதியாக இருக்கடா, எனக்கு செம டான்ஸ் இன்னைக்கு. அப்படி நடக்கக்கூது அந்த அப்படிப்பட்ட களியாட்டம் கூடாது என்று பைபிளில் இருக்கிறது. பவுல் கூறுகிறார் கலாத்தியர்களுக்கு, கலாத்தி ஊரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைக்கு, களியாட்டம் கூடாது என்றால் இவர்கள் எங்களுக்கு களியாட்டம்தான் வேண்டும். அந்நிய பாஷை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பேசுகின்ற ஒரு பாஷை தான் என்றால் உலகத்தில் இல்லாத பாஷை அப்படின்னு இவங்க பேசுவாங்க. கேட்டால் இது தேவதூதர் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதூதர் பாஷையா? மனிதனுடைய மொழியே இப்படி இருக்கும்போது தேவதூதனுடைய மொழி உன்னால் பேச முடியாமா? நான் தேவதூதனுடைய பாஷை பேசுவேன் என்று சொல்லக்கூடியவன் எவனாவது இருக்கானா? தேவதூதனுடைய பாஷை எந்த மனிதனாலும் பேச முடியாது. சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் பேச முடியாது. பவுல் சொன்னார்லங்க அன்னைக்கு, நான் தூதர்களுடைய பாஷைகளை பேசினாலும் அப்படின்னு சொல்லியிருக்க தவிர பேசினார் அப்படி இல்லை, தெரியும் அப்படின்னு சொல்லலை. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆத்துமாக்களின் பாஷை எப்படி இருக்குமா பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அவன் அதை அறியேன். முதல்ல இந்த வானத்தை விட்டு வெளியே போனால சரீரம் இருக்காது. இந்த சரீரம் இருக்க முடியாது, உடைந்து விடும், வெடித்து விடும் இந்த சரீரம். அது சத்தியம் முழுமை அடைவதற்கு முன்பு பவுல் எழுதிய விஷயங்கள். சரி இல்லையா? அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை பேசினான். சரீரத்திலிருந்து ஒருவன் வெளியே வந்துவிட்டால் அவன் வேறு ஆத்துமா. அந்த ஆத்துமாக்கள் பேசுகின்ற பாஷை சரீரத்தில் இருக்கக்கூடிய நாம் பேச முடியாது. நம்முடைய வார்த்தைகளால் அவை பேச முடியாது. அதுதான் தேவதூதர்களுடைய பாஷை, ஆத்துமாக்களின் பாஷை. நீ பேசக்கூடிய அந்த உளறல் அல்ல. எந்த மனிதனாலும் அவர்கள் பேசக்கூடிய பாஷையை பேச முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே செத்த பிறகு பேசலாம், அது வேற பாஷை. ஆத்துமாக்களின் மொழி அது வேறு. அப்படி பேசினால் அண்டமே அதிரும், அப்படி இருக்கும் அந்த பேச்சு, ஆத்துமாக்களின் மொழி, தேவர்களுடைய மொழி. அவர்கள் பேசும்போது, அவர்கள் பாடும்போது, பரலோகமாகட்டும் பாதாளமாகட்டும் அதிர்ந்து போகும். அப்படிப்பட்ட பேச்சு அது ஆத்துமாக்களின் பேச்சு. அது நம்மால் பேச முடியாது. அந்த பேச்சை நீ கேட்டாலே நீ செத்து போவாய். இது ஆத்துமாக்களின் பேச்சு. தேவதூதர்களின் பேச்சை நாம் கேட்டாலே நம்மால் தாங்க முடியாது. இந்த இயற்கையே தாங்க முடியாது. ஆஃப்டர் ஆல் மனுஷன் நாம அங்கே எவ்வளோ ஏமாத்திரம். அது ஆத்துமாக்களின் பாஷை என்றால் அதை முன்னால் பேச முடியாது. எந்த மனிதனாலும் பேச முடியாது. இது வாய்க்க வந்தபடியெல்லாம் உளறிக்கொண்டு அது அந்நிய பாஷை ஏதோ சொல்லி மக்களை ஏமாற்றி தேவனுக்கு அவப்பெயரை கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அந்நிய பாஷை பேசினால் அந்நியர்கள் அதை கேட்டு மனம் மாற வேண்டும், அதை கேட்டு வியப்படைய வேண்டும் என்று பைபிளில் சொல்லும்போது அதை கேட்டு யாராய் வாங்க லபலபலாம் கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது என்று பைபிள் கூறுகிறது. ஒருவன் உங்களுடைய சபைக்கு வந்து நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறதை அவன் கேட்டால் இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படியாக நீங்கள் ஒழுங்காக விளக்கமாக அந்த மொழியை பேச வேண்டும் என்று பைபிளில் கூறும்போது இவ்வளோ நேரம் அதுதான் நம்ம பார்த்தது. இன்றைக்கு சபைகள் கூத்தாடிகளின் பிடியிலே சிக்கி தவிக்கிறது. கூத்தாடிகளின் பிடியிலே இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த கூத்தாடிகள்?
அப்படி ஆடலாமா ஆடக்கூடாது என்று நாம் இவ்வளவு நேரம் விளக்கமாக பார்த்தோம். ஸோ அந்த அப்படிப்பட்ட கூத்தாடிகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு மக்களுக்கு தோளிருத்து காட்ட வேண்டும் பைபிளை கொண்டு. ஆந்திராவில் இப்போது பெரும்பாலும் இல்லைங்க டாடி, இந்த இப்படிப்பட்ட போதனைகள் வந்த பிறகு ஆந்திர மாநிலத்தில் பெரும்பாலும் கிடையாது. இப்படிப்பட்ட கூத்தாடிகள் எல்லாம் இப்போ 90% குறைஞ்சிச்சு. நம்ம தமிழ்நாட்டில் தான் கூத்தாடிக்கு நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவ கூட்டங்களை கூத்தாடி கூட்டங்களாக, களியாட்டு கூட்டங்களாக மாற்றி, கிறிஸ்தவ கூட்டங்களை களியாட்டு கூட்டங்களாக மாற்றி தேவனுக்கு அவப்பெயரை கொண்டு வருகிறார்கள். ஆகவே விழிப்படைய செய்ய வேண்டும் கிறிஸ்தவத்தை என்று முடித்துக்கொள்ளலாம்.